அதிமுக திமுக கூட்டணி அம்பாசமுத்திரத்தில் சீமான் விஜயை வீழ்த்த ஸ்டாலின் போட்ட வியூகம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின்பு தமிழக அரசியல் களம் தலைகீழாக மாறியிருக்கிறது. கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக அதிமுக திமுக என இருந்த தமிழக தேர்தல் களம் தற்பொழுது தாவேக மற்றும் யார் என்கிற நிலை உருவாகியிருக்கிறது. இதில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அதிமுக இருந்த இடம் தெரியாமல் கரைந்து கொண்டிருக்கிறது. சீமானுக்கான வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது. திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை தக்க வைத்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு அதிமுக சல்லி சல்லியாக உடைத்து தற்பொழுது அதிமுக அவ்வளவுதான் என்று சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட காரணமாக இருந்தது தாவேக தான் என்கிற கோபம் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தாவேக நடத்திய குதிரை பேரம்தான் அதிமுக சல்லி சல்லியாக உடைய காரணம் என குமுறுகிறது அதிமுக தரப்பு. அந்த வகையில் தாவேகவை வீழ்த்த திமுகவுடன் கூட கைகோர்க்க தயாராகிவிட்டது அதிமுக என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று ஏற்கனவே முதல்வர் விஜய் மீது சீமானுக்கு இருந்த விமர்சனம் தற்பொழுது இன்னும் அதிகரித்தது. குறிப்பாக விஜயை முதல்வர் நாற்காலியில் இருந்து அகற்ற திமுகவுடனே கைகோர்க்க தயாராகிவிட்டார் சீமான் என தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சமீப காலமாக திமுகவை விமர்சனம் செய்வதை தவிர்த்து வரும் தமிழக பாஜக முழு நேரமும் தாவேகவை விமர்சனம் செய்து வருகிறது. அந்த வகையில் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் பாஜக கூட்டணி சேர இருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அந்த வகையில் தற்பொழுது தமிழக அரசியலில் தாவேகவுக்கு எதிராக திமுக பின்னால் அதிமுக, சீமான், பாஜக போன்ற கட்சிகள் அணிவகுக்க தயாராகிவிட்டது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். இதனைத் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக முழுமையாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் மேலும் தாவேக செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்துவிடும் என திட்டமிடும் எதிர்க்கட்சிகள் வரும் சட்டசபை தேர்தலில் தற்பொழுது காலியாக உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தது 4 தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்தலாம் என அதிமுக திமுக தரப்பு இடையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. மேலும் அதிமுக திமுக 2 கட்சிகளும் வரும் இடைத்தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அல்லது அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டு திமுக வெற்றிக்கு வேலை செய்ய வேண்டும் என திமுக அதிமுக இடையில் பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜக இப்போதைக்கு சீனுக்கு உள்ளே வர வேண்டாம், உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு திமுக உடனான கூட்டணியை உறுதி செய்துவிட்டு 2029 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பயணம் செய்வோம் என திமுக பாஜக இடையில் பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் நடைபெற இருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியே தீருவோம் என திமுக மேல்மட்ட தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி பரபரப்பான திமுக அரசியலில் தாவேகவை வீழ்த்த திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே குடைக்குள் இணைய தொடங்கியிருக்கிறது. வரும் இடைத்தேர்தல் மூலம் தாவேக செல்வாக்கை இழக்கச் செய்ய எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள நிலையில் தாவேக இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.